மாப்பிள்ள பாட்டில் பார்த்தோன்னே ஜாலியாக இருப்பில்ல. ஸோ வணக்கம் காய்ஸ். சரக்கு பாட்டிலோட பார்த்தோன்னே பல பேர் ஜாலியாக இருப்பீங்க. இந்நேரம் பாதி பேர் செவ்வாய் கிரகமே போயிருப்பாங்க. ஆனால் இது என்னோடய பாட்டில் கிடையாது. மாப்பிள்ளை ஒன்றிருந்து வாங்கினது தான், சென்னைக்காரன். நான் யாருன்னு பேர்லாம் சொல்ல மாட்டேன். எதுக்கு இப்போ இந்த சரக்கு பாட்டில் மீன் சம்மந்தமாக போடுறவனுக்கும் இந்த சரக்கு பாட்டிலுக்கும் என்ன சம்மந்தம் தானே பார்க்குறீங்க? என்ன விஷயம் சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். ஃபிஷஸ் வந்து கப்பீஸு, அதுக்கு போடுற இந்த மொய்னா, இதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா வந்து பழைய வீடியோஸை சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த மொய்னாஸை விட இன்னும் சிறுசாக வேறு ஏதாவது ஃபுட் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஐட்டம் கிடச்சிருக்கு. அது என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போதைக்கு நம்ம ஃபார்மில் டெரஸ் செட்டப்பில் இதான் அப்டேட்டு. எல்லாமே டப்பாக தான் வச்சுருந்தோம். இப்போ கொஞ்சம் வாரம் ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அங்கங்கே தேடி பிடிச்சி கிடச்சி 4 வந்திருக்கு இன்னையோடு சேர்த்து. இன்றைக்கி தான் இந்த பாக்ஸ் வாங்கினேன். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மீனை அப்படி மொத்தமாக எடுத்து போட்டு வச்சிட்டேன். இதில் எமரால்டு க்ரீனை போட்டு வச்சிட்டேன். ஃபுல்லாக ஃப்ரைஸாக தான் இருக்குது. 60 days 70 days இந்த மாதிரி தான் இருக்கும், அதுக்குள்ளே தான் இருக்கும். இதுவும் நான் எமரால்டு க்ரீன்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா பர்பிள் பெரி ட்ராகன் கப்பியாக இருக்குது போல இருக்குது. நிறையா டப்ஸாக வச்சுருந்ததில் இதில் என்ன போட்டிருந்தேன்னு கன்ஃபியூஸ் ஆகி குட்டியாக இருக்குது தெரியாமல் அதை நினச்சி போட்டு வச்சிட்டேன். இதில் பர்பிள் பெரி ட்ராகன் கப்பி தான். இதில் போட்டு பேரண்ட்டை மட்டும் போட்டுச்சுன்னே பார்த்தா அதுலேயும் குட்டி போட்டு வச்சுருச்சுங்க. சரி ஓகேன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன். பெருசாக இருக்கனால வந்து பிடிச்சி தனி டப்பில் போட்டு வைக்கலை. இதில் அந்த மதரை மட்டும் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து ஏன் இதை மட்டும் ஷேடு போட்டு மூடி இருக்கேன் அப்படின்னா, அசோலா வாங்கி போட்டிருந்தேன். அசோலா வந்து சரி வெயில் பட்டால் நல்லா வளரும்னு நினச்சிட்டேன். ஆனால் எனக்கே இன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், அது நிழல் இருக்கணும் இல்லைனா செத்து போயிடும் சொல்லி சொன்னார். ஸோ அதுக்குள்ளே வந்து பிளாட்டினம் ரெட்டெயில் டம்போயர்ஸ் ஃபீமேல்ஸை மட்டும் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி தான் மேலே பூரா பிடிச்சி ஒரு டப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், இந்த சரக்கு பாட்டிலுக்கும் மீனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த குட்டி மீன்களுக்கு வந்து சாப்பாடு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பெரிய மீன்னா அந்த 20 ரூபா பாக்கெட்டு ஃபுட்டு பெல்லட்ஸ் வாங்கி போட்டுடுறோம். கொஞ்சம் சின்ன மீன்களுக்கு வந்து நிறைய பேர் நிறைய ஐடியாஸ் பண்ணுறாங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த 20 ரூபா பாக்கெட்டே வாங்கி கொஞ்ச நேரம் தண்ணியில் அந்த ஃபிஷ் வாட்டர்லேயே ஊற வச்சு அதுக்கப்புறம் சிரிஞ்சில் போட்டு அதை வந்து அப்படியே பெதுக்குனா மாவு மாதிரி வருது. அதையும் கொடுக்குறாங்க நிறையா பேர். எப்படி இருக்குன்னு தெரியல ரிசல்ட்டு. நம்ம அதுக்கடுத்து வேறு ஏதாவது லைஃப் ஃபீடு கொடுப்போன்றதுல தான் இந்த மொய்னாவை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். என்ன இதுன்னு தெரியலை, எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. நிறையா பேர் இன்னும் கேட்டு தான் இருக்கீங்க. அதில் நான் தெளிவாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பழைய வீடியோஸில் போய் பாருங்கள், நான் லிங்க் கொடுக்குறேன். அதை காட்டிலையும் வந்து சின்னதாக ஏதாவது இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஐட்டம் கிடச்சிருக்கு. எதுக்காண்டி அதோட சின்ன ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கப்பீஸ் வளர்க்குறவங்களுக்கு சரி ஓகே, மொய்னா வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் வந்து பீட்டா ஃப்ரைஸ் வந்து கப்பீஸ் ஃப்ரைஸை விட ரொம்ப சிறுசாக இருக்குது. அது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ அதுக்கு அதோட குட்டியாக தானே ஏதாவது சாப்பிட கொடுக்கணும். ஸோ வந்து மொய்னாஸ் வந்து அதெல்லாம் சாப்பிட முடியல. ஒரு வாரம் கழிச்சு சாப்பிட முடியுது. நான் வந்து பீட்டாஸ் ப்ரீட் பண்ணலை. 2 தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன், ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இருந்தாலும் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வந்து ரொம்ப சிறுசாக இருக்கனால அதுகளுக்கு மொய்னாவை கொடுக்க முடியாது. ஸோ வந்து வினிகர் ஈலுன்னு ஒரு ஐட்டம் தான். இந்த வினிகர் ஈலுக்கு தான் இந்த சரக்கு பாட்டில் வாங்கியிருக்கேன். என்ன எதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சொல்கிறேன், கேளுங்க. ஸோ இந்த வினிகர் ஈலை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். எந்த பாட்டிலில் போட்டாலும் எப்படி போட்டாலும் வினிகர் ஈல் வரதான் செய்யும். ஆனால் அதை எடுத்து ஃபீட் பண்ணுறதுக்கு நம்ம சிரமமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து சரக்கு பாட்டிலே வந்து இந்த ஷேப்பில் இருக்க மாதிரி இதே பாட்டில் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நெக்கு உங்களுக்கு நீளமாக இருக்க மாதிரி பாட்டில் வாங்கிக்கோங்க. அதுதான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா வினிகரோடையே நீங்கள் எடுத்து ஃபீட் பண்ணிங்கன்னா அவங்க மீன் குட்டியெல்லாம் செத்து போயிடும், பெரிய மீன்களும் செத்து போயிடும். ஸோ பழைய பேப்பர் கடையில் வந்து இந்த மாதிரி பாட்டில்ஸ் ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னா அதை வாங்கி உள்ளே நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. சரக்கு ஸ்மெல் பயங்கரமாக அடிக்க தான் செய்யும். நல்லா 2-3 தடவை க்ளீன் பண்ணிவிட்டு வெயிலில் ஒரு 2-3 நாள் வச்சுருந்தீங்கன்னா நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பொருள் வந்து கட்டாயம் இந்த ஆப்பிள் சீடர் வினிகர் வேணும் நமக்கு. இந்த பிராண்டு தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஆப்பிள் சீடர் வினிகர் நல்ல பிராண்டு, எக்ஸ்பைரி டேட்டை பார்த்து மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நமக்கு வந்து ஸ்டார்டர் கல்ச்சர் வேணும். ஸ்டார்டர் நான் வந்து பீட்டா ஃப்ரைஸு
ப்ரீட் ஆகும்னு நினச்சி நான் ஒருத்தவர்கிட்ட வாங்கியிருந்தேன். ஒரு 2 பாட்டிலில் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் நமக்கு தான் பீட்டா சேஃப் ப்ரீட் ஆகலையே, அதனால் வந்து அந்த வினிகர் ஈல்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். நானுமே எங்கள் அப்பீஸ்க்கு கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கணும் எடுத்து எப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு வாரம் ரொம்ப குட்டி மீன்களாக இருக்குது. ஸோ வந்து அதில் கொடுத்து பார்க்கணுன்னு இருக்கேன். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த ஆப்பிள் சீடர் வினிகர் வந்து இந்த மாதிரி எந்த ஷேப் நீங்கள் பாட்டில் எடுக்கிறீங்களோ இல்லை எந்த அளவு பாட்டில் எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவு இந்த ஆப்பிள் சீடர் வினிகர் ஊற்றிடணும். ஸோ நான் வந்து நல்லா கழுவி கிட்டத்தட்ட ஒரு வாரமாக காய வச்சுட்டேன் இந்த பாட்டிலை. அதுக்கப்புறம் ஆப்பிள் சீடர் வினிகர் வந்து நான் வந்து அதில் இருக்கிறதுல அரை பாட்டில் ஊற்றுறேன். ஸோ பார்க்குறதுக்கு சரக்கு மாதிரியே தான் இருக்குது, ஆனால் ஆப்பிள் சீடர் வினிகர் தான். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் அந்த எவ்வளோ தூரம் தண்ணி ஊற்றுனீங்களோ அதே அளவுக்கு நம்ம போர் தண்ணினாலும் சரி இல்லை ஆர்ஓ வாட்டர்னாலும் சரி எதுனாலும் நீங்கள் ஊற்றி வைக்கலாம். ஸோ பாதி பாட்டில் ஆப்பிள் சீடர் வினிகரு, மீதி பாதி பாட்டில் நாம் சும்மா டேப் வாட்டர் பிடிச்சிருக்கேன். கீழே போய் ஸ்டார்டர் கல்ச்சர் இருக்குது, அதை எடுத்து என்ன பண்ணணுன்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ நண்பர்களே, நீங்கள் வந்து இதில் வந்து அரை பாட்டிலுக்கு வந்து ஆப்பிள் சீடர் வினிகரும் அரை பாட்டிலுக்கு தண்ணியும் ஊற்றி வச்சுட்டு ஸ்டார்டர் கல்ச்சர் உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி, நீங்கள் யார்ட்டையாவது வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை நானே கொடுக்கலான்ற ஐடியாவில் தான் இருக்கேன். அப்படி கொடுத்தனா அந்த பாக்கெட்டை வந்து வாங்கி அதிலேருந்து எடுத்து நீங்கள் இந்த பாட்டிலில் லெஃப்ட் சைடு இருக்க பாட்டிலில், அதாவது நீங்கள் ரெடி பண்ண பாட்டிலில் போட்டால் போதும். இப்போ நான் ஏற்கனவே இந்த ஃபில்லர் வச்சு எடுக்கிற பாட்டிலை நான் ஏற்கனவே போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதிலேருந்து எடுத்து இதில் போடுறேன். இவ்வளோ தான் வேலை. ஸோ இதோட வேலை முடியலை. இதில் அடியில் பார்த்தீங்கன்னா ஏதோ மங்கலாக கிடக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் கடையில் வாங்குகிற ஆப்பிள் தான். அந்த ஆப்பிளை வந்து நல்லா தோலை சீவிட்டு இந்த மாதிரி ஒரு 4-5 துண்டமாக வெட்டி இந்த பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கனாலே போதும், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஒரு 2-3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா கொயன்னு நிறைய மொயினான்றேன் வினிகர் ஈல்ஸாக இருக்கும். அதை எடுத்து நீங்கள் ஃபீட் பண்ணலாம். டைரெக்டாக எடுத்து ஃபீட் பண்ண முடியாது. அது எப்படி ஃபீட் பண்ணுறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் இப்படி ரெடி பண்ண பாட்டிலை வந்து மூடி வச்சு ஃபுல்லாலாம் நீங்கள் மூடி வைக்கக்கூடாது. அப்படி பண்ணாமல் ஏதாவது ஒரு காட்டன் துணி அது மாதிரி இருந்துச்சுன்னா அதை மேலே போட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்டு போட்டு மூடி வச்சுருங்க. டைரெக்டாக சன்லைட்டில் வைக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஏதாவது நிழல் அந்த மாதிரி இடத்துல வச்சாலும் போதும். சின்ன பிள்ளைங்களுக்கு கைக்கு ரீச் ஆகாத மாதிரி வைங்க, தெரியாமல். ஆனால் வாடை பயங்கரமாக இருக்கும், குடிக்க முடியாது தான். பை மிஸ்டேக் கீழே விழுந்துடலாம், உடஞ்சிடலாம், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ வந்து அந்த மாதிரி இல்லாமல் வச்சுக்கோங்க. ஸோ எப்படி எடுத்து ஃபீட் பண்ணுறோன்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இப்போ வரைக்கும் இன்னும் கலங்களாகவே இருக்குது, இன்னும் தெரிய மாட்டேங்குது. இல்லைனா தெளிவாக தெரிஞ்சிருக்கும் நேரத்துக்கு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இவ்வளோ தான் வினிகர் ஈல் ரெடி பண்ணுறது. இதை எப்படி ஃபீட் பண்ணுறன்றதை நான் வந்து அடுத்து உங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்து போட்டு வர்றேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்ன ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா என்ன தப்பாக சொல்லியிருந்தேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் என்னை மாற்றிக்க முடியும். இதே மாதிரி வேறு எதுவும் ஒரு புதுசாக ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு நான் வீடியோ எடுத்து போடுறேன். Until then, bye.